இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பருட்டோ எபிசோட் 67. இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல நம்ம சோஜி அவனுடைய ஹியூமன் போல்டர் ஜூட்ஸு யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே உடச்சி செதற விட்டுக்கிட்டு இருக்காங்க. சோஜி சோஜோ கிட்ட இந்த விஷயத்த நல்லா கவனி, இது மட்டும் ஆக்கிமிச்சி கிளானோட ஜூட்ஸு கிடையாது, இன்னமும் சூப்பர் சீக்ரெட் ஜூட்ஸு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பட்டர்ஃப்ளை மூட் ஜூட்ஸுவை யூஸ் பண்ணி அங்க இருக்க ஒரு பெரிய பாறையை ஒரே பஞ்ச்ல டெஸ்ட்ராய் பண்றாங்க. இவ்வளோ நேரம் சோஜோ அமேசிங் சொன்ன விஷயம் எல்லாம் நம்ம சோஜியை பார்த்து சொன்னது கிடையாதுங்க. அவ கையில வச்சிருக்க டேப் மூலமா ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த ஹீரோவை பார்த்து தான் இவ்வளோ விஷயங்களுமே சோஜி திரும்பி பார்க்கும் போது தான் சோஜோ அந்த படத்தை பார்த்து அதுல இருக்க ஹீரோவை தான் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரியும். நம்ம பொண்ணை கொஞ்சம் மாடர்னா வளர்த்துட்டோமோ, இந்த மாதிரி பழைய சீக்ரெட் டெக்னிக் எல்லாம் இவ கவனிக்கிறாளா இல்லையான்ற மாதிரி அவன் யோசிக்கிட்டு இருக்க. அப்பதான் சோஜோ அவ கையில இருக்க ஒரு ஸ்க்ரோலை எடுத்து சோஜி கிட்ட கொடுத்து, அடுத்ததான் நான் பண்ண போறது ஒரு காம்ப்ளிகேட்டடான மிஷின், அதுக்காக பேக்ரவுண்ட் செக் பண்ண இந்த ஸ்க்ரோல்ல நீங்க சைன் போடணும் அப்படின்ற மாதிரி அதை கொடுக்குறாங்க. சீனை கட் பண்ணா உரோச்சிமாரு மிட்சுகி ரெண்டு பேருமே அந்த இடத்துல பயங்கரமான நிலைமையில சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கிடத்துக்கு அப்புறம் நம்ம உரோச்சிமாரு மிட்சுகிய மொத்தமாவே லாக் பண்ணிடுவாங்க. நீங்க எனக்கு அதுல சைன் போடணும் அப்படின்ற மாதிரி மிட்சுகி கேட்க உரோச்சிமாருமே அதுல சைன் போட்டுக்கிட்டு இருப்பான். இப்பெல்லாம் வில்லேஜ் மொத்தமா மாறிக்கிட்டே வருது, எல்லா விஷயமும் ஃபார்முலாவே மாத்திக்கிட்டு வராங்கன்னு அவன் சொல்ல, அந்த சமயம் மிட்சுகி என்ன கேட்பானா, கார்டியன் இருக்க இடத்துல உங்களை அப்பான்னு சொல்லவா இல்ல அம்மான்னு சொல்லுவான்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி சில்லறதனமான கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காத. நான் ஒரு கட்டத்துல ஆம்பளையா இருந்தேன், இப்போ ஒரு பொண்ணா மாறி இருக்கேன், அதெல்லாம் இப்ப முக்கியமே இல்லாத ஒரு விஷயம். டைம் வரும்போது நீ எல்லா விஷயத்தையுமே நார்மலா புரிஞ்சு பண்ற மாதிரிலாம் சொல்லுவான். சோஜி இன்னமும் போக்கஸ்டா அதே மூவியை தான் அதே இடத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. அதுல ஹீரோவும் ஹீரோயினியும் கிஸ் பண்ற மாதிரி போக ஹீரோயினி அதை ஸ்டாப் பண்ணுவானே சோஜோ பயங்கர டிசப்பாயிண்டா மாறிடுவாங்க. அந்த டயலாக மறுபடியும் இவளே சொல்லிக்கிட்டு அந்த சீனை மறுபடியும் பிளே பண்ண, எதுக்காக இதே மறுபடியும் பிளே பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சோஜி மண்டையை குறுக்கால விட, அவ இல்லாம கடுப்பேத்தாம ஓரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஜி மூஞ்சியை அப்படியே தள்ளி விடுவாங்க. சோஜி அந்த இடத்துல இந்த மாதிரி படம்லாம் பார்க்காம ட்ரைனிங்ல ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சில அட்வைஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, டோமோரு இந்த இடத்துக்கு கூட்டுவாங்க, நான் ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சோஜோ சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்த அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி தான் பொண்ணுங்க எல்லாருமே சினிமா ஹீரோ மேல கொஞ்சம் கிரேஸா இருப்பாங்க, போக போக அந்த விஷயம் எல்லாம் மாறிடும் அப்படின்ற மாதிரி உடனே சோஜோக்கு அந்த இடத்துல கோவம் வந்து, அப்ப அப்பாவே மாத்தத்துக்கு நீங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே ரெண்டு பேருமே அந்த இடத்துல கோவப்பட்டு மாத்தி முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருமே எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சோஜி அந்த இடத்துல சொல்ல, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம சோஜியை முறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சீனை கட் பண்ணா நம்ம சோஜோ என்னோட அப்பா எதனால எப்ப பார்த்தாலும் சீரியஸாவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாரடா கிட்ட புலம்பிக்கிட்டே வருவாங்க. அந்த இடத்துல சாரடா அப்பாக்கெல்லாம் அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம சோஜோக்கு ஆறுதலா சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. சோஜோ அந்த இடத்துல அவ கையில இருந்த பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்து சாரடா கிட்ட கொடுத்து, இந்த கேலரிஸ் சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணும், இதை வச்சுக்க கொஞ்சம் சால்ட்டியா இருக்கும், உனக்கு ஓகே இல்லைன்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இதுவே போதும் நன்றி அப்படின்ற மாதிரி சாரடா சொல்லிக்கிட்டு சோஜோ அந்த இடத்துல இதுக்கப்புறம் கேலரிஸ் எனக்கு தேவைப்படாது, அதுதான் என்னோட மோட்டிவ்ல, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, எனக்கு பெரிய இதயம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா உனக்குமே பெரிய இதயம் இருக்கு அப்படின்ற மாதிரி சாரடா சொல்லிடுவாங்க. கேட்ட சோஜோ அந்த இடத்துல என்ன உனக்கும் என்ன பெரிய மனசு இருக்கு, என்ன அர்த்தத்துல நீ அதை சொல்ற அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவப்பட்டு கேட்கற மாதிரி போன உடனே சாரடா அந்த இடத்துல நான் எதையும் மீன் பண்ணி அப்படி சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லி சோஜோவை ஹக் பண்ணி நான் நார்மலா தான் பேசினேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்க. சரி வீடு எனக்கு பெரிய மனசு இருக்கு, பரந்த மனசு இருக்கு அப்படின்ற மாதிரி சோஜோவே அவளுக்கு சொல்லி, அந்த இடத்துல நான் அதை சொல்லவே மறந்துட்டேன், அந்த ஹீரோவை என்ன கவர்ந்து நான் இழுக்க போறேன், அதுக்கு கொஞ்சம் வெயிட்ட குறைச்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன டயட்ல இருக்க போறியான்னு சொல்லி சாரடா சோஜோ வந்து கேலரிஸ் வந்து என்னோட மோட்டிவே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே சாரடாவோட மூஞ்சில அந்த இடத்துல வித்தியாசமா இருக்கும், அப்ப எப்படி இதெல்லாம் குறைப்பா அப்படின்ற மாதிரி. அப்பதான் நம்ம சோஜோ நான் ஒன்னு பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்பா கிட்ட இருந்து கத்துக்கின அந்த பட்டர்ஃப்ளை மூட யூஸ் பண்ணி காமிச்சிட்டு சூப்பர் சோஜோ பட்டர்ஃப்ளை மூட் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க சாரடாக்கு ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கும். சீனை கட் பண்ணா நம்ம மிட்சுகி பருட்டோ ரெண்டு பேருமே ஒரு இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ஒரு மிஷினுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அந்த மிஷினை பத்தி தான் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அது என்ன மிஷின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாடி கார்டு மிஷின். ஒரு ஆக்டருக்கு நம்ம பாடி கார்டா இருந்தோம்னா அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும்ன்ற மாதிரிலாம் பருட்டோ சொல்லிட்டு இருக்க. ஆல்ரெடி உங்களுக்காக சாரடா அண்ட் சோஜோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சாரடா வழக்கம் போல பருட்டோவை பார்த்து எதுக்குடா லேட்டு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. சடனா பருட்டோ பின்னாடி இருக்க சோஜோவை பார்த்து, யார் அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, நைஸ் டு மீட் யூன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நடுக்கத்தோட புது பொண்ணு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம மிட்சுகி சொல்லுவான், அது சோஜோ உன்னால அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னவனே, ஏடா சோஜோ வாடா எப்படி இருக்கா, ரொம்ப அழகா இருக்கா அந்த பொண்ணுன்ற மாதிரி பருட்டோ பேசிக்கிட்டு இருப்பான். கடுப்பான சோஜோ பார்த்து பேசுறா அப்படின்னு சொல்லும் போது அந்த வாய்ஸை கேட்ட உடனே தான் நம்ம பருட்டோக்கே புரியும் இது சோஜோ அப்படின்னு சொல்லி. உடனே உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சா இல்ல வேற எதனா ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்க, இல்ல எனக்கு எதுவும் ஆகல, இதுதான் என்னோட நார்மல் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி
மாதிரி சோஜோ அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருப்பா. மீட்ஸ்கியுமே அந்த இடத்துல சோஜோவை பார்த்து பாராட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. மீட்ஸ்கி பாராட்டுறதெல்லாம் வச்சு அவன் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்றான்னு அவளே நினைச்சுக்கிட்டு அழகுக்கும் திறமைக்கும் நீலாம் செட்டே ஆக மாட்டேன், என் லெவலே வேறன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவ போக ஆரம்பிச்சிருவா. மீட்ஸ்கி அந்த இடத்துல இவளோட நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கேன்னு சொல்லி வருத்தப்படுற மாதிரி தாங்க சொல்லுவா. இவங்க 4 பேருமே மிஷினை கேட்கறதுக்காக உள்ள போய்கிட்டு இருக்க அந்த இடத்துல சோஜோ அந்த ஹேண்ட்ஸமான பையன் கூட சேர்ந்து நான் டின்னர்லாம் போவேன், ஹாம்பர்கர்லாம் சாப்பிடுவேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு வர வேற வழியே இல்லாம நம்ம சாரடா ஆமா ஆமான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு வருவா. இப்படி இவங்க 4 பேருமே பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்க நடுவுல யாரோ ஒருத்தர் இவங்களை கூப்பிடுறாங்க. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 2 ஆக்டர்ஸ் தாங்க நின்னுகிட்டு இருக்காங்க. நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க, நாங்க ஒரு மிஷினுக்காக ஒக்காக்கி ஆபீஸ்க்கு வந்தோம், வழி தெரியாம இந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாரடாக்கு புரிஞ்சிடும் பாடி கார்டா தான் நம்ம இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சோஜோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. சோஜோ அந்த இடத்துல அமைதியா தாங்க நின்னுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஒக்காக்கி ஆபீஸ்க்கு போயிட்டு டோரை திறந்து அந்த ஆக்டர் இருப்பாரு இல்லையா, அவ சோஜோவை ஃபர்ஸ்ட் போக சொல்ல சோஜோ அந்த இடத்துல வித்தியாசமா ஆட்டிடியூட்ல காமிச்சிட்டு தான் நடந்துகிட்டு இருப்பா. நாருட்டோ சின்சியரா அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். சோஜோவை பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகி உனக்கு எதனா ஆயிருச்சா, உடம்பு சரியில்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு ஒன்னும் ஆகல, நல்லா தான் இருக்க அப்படின்ற மாதிரி அவ சொல்லுவா. பக்கத்துல இருக்க ஷீக்ராய் வந்து நீ மறுபடியும் அந்த ஜூட்சுவை யூஸ் பண்ணியா அப்படின்னு சொல்ல, இது ஒரு ஸ்கேம் தானே அப்படின்ற மாதிரி இனோஜனுமே சொல்லுவாங்க. சரி அதெல்லாம் விடுங்க, நான் முக்கியமான விஷயத்துக்கே வர ஒரு மிஷினை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் அவங்க 2 டீமுமே வர வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நருட்டோ சொல்ல போகும். நருட்டோவை நீ பாடிட்டு இந்த விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் கிட்ட போயிட்டு ஸ்கிரீனை மூடி, எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு ஆக்டர்ஸ், எனக்கும் அஷினாவுக்கும் ஒரு கொலை மிரட்டல் வந்திருக்கு, இந்த பிலிமை நிப்பாட்ட சொல்லி வரும் அவங்க கிட்ட இது யாரு பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதனா ஐடியா இருக்கான்ற மாதிரி கேட்க, அதுக்கு ப்ரொடியூசர் என்ன சொல்லுவார், அந்த பிலிம் ரொம்பவே பாப்புலரா போய்கிட்டதுனால இதுக்கு நிறைய ஹேட்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள யாருனா தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். பாப்புலரா இருக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது தான் அப்படின்ற மாதிரி டோமோரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அஷினா என்ன சொல்லுவாங்க, இது ஒரு நார்மலான விஷயம் தான், நிறைய வாட்டி இதுக்கு முன்னாடி எனக்கு குறை மிரட்டல்லாம் வந்திருக்கு, ஆனா ப்ரொடியூசர் தான் இதை ஓவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. பட் அந்த இடத்துல ஆக்டர்ஸோட ஸ்மெல்லாம் ரொம்பவே வித்தியாசமா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஃபைனலா அந்த இடத்துல நருட்டோ என்ன சொல்லுவானா, டீம் 7 வந்து அஷினாக்கு ஒரு பாடி கார்டாவும் டீம் 10 வந்து டோமோருக்கு பாடி கார்டாவும் சூஸ் பண்ணப்படுவாங்க. வழக்கம் போல அவங்க எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவாங்க, அதுக்கு பாடி கார்டா இவனுங்க எல்லாருமே இருப்பாங்க. இன்னொரு அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம டிவியில பார்க்கும்போது அதெல்லாம் பெருசா பிரமாணமா தெரியுது, இந்த இடத்துல எல்லாமே நார்மலா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. டைரக்டர் அந்த இடத்துல ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணி அங்க இருக்க ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்க. டோமோரு அடுத்த ஷாட் நீ தான், எல்லாத்துக்குமே ரெடியா இரு, வழக்கம் போல உன்னோட பெஸ்ட் கொடுன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம டோமோரு அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த எழுதிக்கிட்டு இருக்கும்போது அவனோட பெண்ணு வந்து காலியாயிரும். சோஜோ அந்த இடத்துல அவளோட பெண்ணை கொடுப்பா. அதுக்கப்புறம் பையன் ஷூட்டிங்லாம் போயிட்டு டயர்டா இருக்க வேர்வையை துடைக்க டவல்லாம் கொடுப்பாங்க. பையன் நல்லா டயர்ட் ஆயிட்டக்கு அப்புறம் லஞ்ச் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிக்கும் போது சோஜோ லஞ்சுமே கொடுப்பா. இதுல எதனா குடிக்க நல்லா இருந்துன்னு சொன்ன உடனே சரி இங்கே நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சோஜோ போவா. டோமோரு அந்த இடத்துல சோஜோவை பார்த்து இவ ரொம்பவே மிஸ்டீரியஸான பொண்ணு போல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா அவ ரொம்பவே மிஸ்டீரியஸானதான், ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆனதான் அப்படின்ற மாதிரி ஷீக்டா இனோஜன்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. அவர் ரொம்பவே ஷை டைப் பொண்ணுன்னு சொல்லி நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு டோமோரு அந்த இடத்துல சிரிச்சுட்டு போவான். ஷீக்டா அந்த இடத்துல டோமோரு அதனால அப்படி சிரிச்சுட்டு போறாரு, நம்ம பரிட்டோ கொடுத்து வச்சவன் தான் ஆக்டர்ஸ் கிட்ட பாடி கார்டா போயிட்டா நம்ம அந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த பக்கம் நம்ம பரிட்டோ சாரடா மீட்ஸ்கி 3 பேருமே காண்டா இருப்பாங்க. பிகாஸ் அந்த ஆஷினா பொண்ணு வந்து 3 பேருமே ஒரு ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பரிட்டோ தண்ணி குடுக்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பான், நம்ம சாரடா அந்த இடத்துல ஃபேனை வீசிக்கிட்டு இருப்பா, வாயை திறந்து பேசிக்கிட்டு இருக்காத ஃபேனை வீசுன்ற மாதிரிலாம் அந்த இடத்துல அதிகாரமா பேசிக்கிட்டு இருப்பான் அந்த ஆக்டர். நம்ம மீட்ஸ்கி அந்த இடத்துல அவளுக்கு வந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டு இருப்பான். அதுல வந்து நீங்க கடவுள் மாதிரி நீங்க செமையா பண்ணுவீங்க அது பண்ணுவீங்கன்னு சொல்லி நிறைய லெட்டர்ஸ் வருது. நடுவுல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா நீ நரகத்துக்கு தாண்டி போவ அப்படின்ற மாதிரி வந்தவனே கொடங்கமன் இந்த இடத்துல இது இன்னொரு த்ரெட்டன் போல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி லெட்டர் வரலாம் நார்மலான விஷயம் தான் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கண்ணாடி பண்ண போட்டு நீ போய் இந்த விஷயத்தை எடுத்துருவான்ற மாதிரி வேலை எல்லாம் இட்டுக்கிட்டு இருப்பான் நம்ம சாரடா. டோமோரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு போன சோஜோ வந்து உனக்கு என்ன ட்ரிங்க்ஸ் பிடிக்கும்னு எனக்கு தெரியாது, அதனால எல்லாத்துலயுமே ஒரு ஃபிளேவர் வாங்கி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ரொம்பவே கைண்டான பொண்ணா இருக்க, அது மட்டும் இல்லாம அழகா ஸ்டைலா இருக்க, நிறைய பசங்களோட ட்ரீம் கேர்லே நீ தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். சரி இருக்கட்டும் போ அப்படின்ற மாதிரி சோஜோ அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு மறைஞ்சு நின்னுக்கிட்டு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், டோமோருக்கு முன்னாடி என்னோட ட்ரூ செல்ஃபை காட்ட முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல புலம்பிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வந்த சாரடா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சோஜோ, நீ உன்ன மாதிரியே இப்பெல்லாம் பிஹேவ் பண்றது இல்ல, வேற யாரோ மாதிரி நீ இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, நான் என்ன மாதிரி தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்லுவோம். உடனே நம்ம சாரடா அவகிட்ட இருக்க பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்து கொடுக்க, அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் இப்ப சாப்பிட மாட்டேன், எனக்குமே சில நேரம் சாப்பிட தோணாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சோஜோ ஓடிடுவாங்க. டோமோரு சோஜோவை பார்த்த உடனே உன்னதான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருந்தேன், உன்கிட்ட ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங் எடுத்து அவங்கிட்ட கொடுக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வச்சா தொலைய நிறையவே வாய்ப்பு இருக்கு, ஏன்னா ஆல்ரெடி எங்களை கொல்றதுக்காக நிறைய இதுவெல்லாம் அமைச்சிருக்காங்க, இது நீ பத்திரமா வச்சுப்பேன்னு நினைக்கிறேன், தேங்க்யூ அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போவான். சோஜோ அந்த ரிங்கை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்து அந்த மூவி சீன்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், நான் வந்து டோமோருவை மேரேஜ் பண்ணிக்க
போறான். இதுக்கப்புறம் ட்ரைனிங்லாம் கிடையாது, இதுக்கப்புறம் மேரேஜ் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா அந்த இடத்துல குதிச்சு ஓடிக்கிட்டு இருப்பா. சடனா ஷூட்டிங் பார்ட்ல ஒரு பயங்கரமான வெடி விபத்து நடக்குது. அந்த இடத்துல சில இடம்லாம் உடஞ்ச மொய்கி அங்க இருக்க ஒரு பெரிய கல்ல புடிச்சுக்கிட்டு இருக்கா. கீழே ஒரு கேரக்டர் அடிபட்டு விழுந்து கிடக்குறாங்க. நம்ம கோனகமாரு டோமோருவை காப்பாத்தி சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஒரு மாஸ்க் போட்டு ஒரு வில்ல பையன் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். கையிலயுமே ஏதோ ஒரு பால் மாதிரி வச்சிருக்கான். பர்டோ அவனோட குனாய் அண்ட் அது மட்டும் இல்லாம அவனோட ஹேர் பாம் அட்டாக்க வச்சு பண்றான். பார்த்தா அது ஒரு ஷேடோ க்ளோன் டிஸப்பியர் ஆன உடனே அவன் கையில இருந்த பால் கீழே விழுந்து அந்த இடம் ஃபுல்லாவே ஸ்மோக்கா மாறிவால. இதுக்கப்புறம் அந்த ஸ்மோக் ஸ்கிரீனை தாண்டி நம்ம ஜோஜோவை பார்க்க முடியுதா இல்லையா, அதனால அவன் நார்மல் ஃபார்மை நம்ம ஷீகிட அவனோட ஷேடோ பேரலைஸ் மூலியமா வில்லனை பிடிச்சிட்டு நம்ம ஜோஜோ ஜம்ப் பண்ணி பஞ்ச் பண்ண போறா அவளோட நார்மல் வெர்ஷன். சடனா அந்த இடத்துல டோமோரு பார்த்த உடனே அவ பட்டர்ஃப்ளை மூடுக்கு போயிடுறா. அதனால அவங்க எல்லாருமே அந்த இடத்துல அந்த வில்லனை பிடிக்க முடியாம போயிடுது. இதுக்காக அவங்க வந்து ப்ரொடியூசர் கிட்ட பயங்கரமா மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கேரக்டருக்கு வேற அடிபட்டுச்சு இல்லையா, அதனால பாடி கார்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமா திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. டோமோரு என்ன ஐடியா கொடுப்பாருன்னா, அந்த சைடு கேரக்டருக்கு போல எதனால நம்ம ஜோஜோவை அந்த இடத்துல பண்ண யூஸ் பண்ண அந்த பட்டர்ஃப்ளை ஜூட்ஸ் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணானா அது படத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஜோஜோ அதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கான ஸ்கிரிப்டை படிக்கும் போது அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து கிஸ்ஸின்னு ஒன்று இருக்கும். அதை பார்த்த உடனே அந்த இடத்துல ஜோஜோ பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவா. இதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியும். அடுத்த எபிசோட நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.